ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் செய்ய போகிறோம். இது குழந்தைங்களுக்கான ஸ்வீட் ரெசிபி. செய்கிறது ரொம்ப ஈஸி, அதே மாதிரி ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இதை செஞ்சு 1 வீக் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி கூட வச்சுக்கலாம். குழந்தைங்க ஸ்வீட் கேட்டாங்கன்னா டக்குன்னு இந்த மாதிரி ஸ்வீட் செஞ்சு கொடுங்க. இதை செய்யறதுக்கு குறைவான பொருள் இருந்தாலே போதும். இந்த சூப்பரான பீட்ரூட் கோகனட் அல்வாவை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? வாங்க. 1/2 கப் நிலக்கடலையை ஒரு பேனில் சேர்த்துக்குங்க. நீங்கள் இதை விட குறைவாக கூட எடுத்துக்கலாம். வறுத்த நிலக்கடலை இருந்ததுன்னா அதில் இருக்கிற தோலை மட்டும் எடுத்துகிட்டு அதையே யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம வறுக்கும் போது அதில் இருக்கிற கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது, ஒயிட்டாக தான் இருக்கணும். லைட்டாக அந்த தோல் சூடாகிற அளவுக்கு வறுத்திங்கன்னா போதும். இந்த நிலக்கடலையோட தோல் கூட சேஞ்ச் ஆகாத அளவுக்கு நான் வறுத்துருக்கேன். இந்த அளவுக்கு வறுத்திங்கனாலே போதும். இப்போது கையில் எடுத்துகிட்டு நல்லா இந்த தோலை தேய்ச்சி விட்டிங்கன்னா இந்த மாதிரி ஈஸியாக வந்துடும். இந்த அளவுக்கு நம்ம வறுத்தா போதும். இப்போ இதை நல்லா ஆற வச்சுட்டு இதில் இருக்க தோலால் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி தோலெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. இதை நீங்கள் லைட்டாக பொடி பண்ணிவிட்டு கூட சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் முழுசாக தான் சேர்த்துக்க போகிறேன். இது அப்படியே இருக்கட்டும். பெரிய சைஸில் 2 பீட்ரூட் எடுத்து தோல் சீவிட்டு கழுவி வச்சுருக்கிறேன். இதை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. சின்ன பீட்ரூட்டாக இருந்தால் 4 கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. மீடியம் சைஸில் அரை மூடி தேங்காய் எடுத்து அதையும் துருவி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இது எல்லாத்தையுமே ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். துருவி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இது எல்லாத்தையுமே ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்கிற பீட்ரூட்டை சேர்த்துக்குங்க. துருவி வச்சுருக்கிற தேங்காயும் இது கூடயே சேர்த்துருங்க. 1/2 கப் தண்ணியும் சேர்த்துட்டு நல்லா முடிஞ்ச வரைக்கும் நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்ச பீட்ரூட் தேங்காவை ஒரு ஜல்லடை வச்சுட்டு அதுக்கு மேலே ஒயிட் கிளாத் போட்டுட்டு வடிகட்டி அந்த ஜூஸை மட்டும் நல்லா பிழிஞ்சு எடுத்துக்குங்க. வெறும் ஜல்லடை வச்சு வடிகட்டாமல் இந்த மாதிரி கிளாத் வச்சு வடிகட்டும் போது நல்லா நமக்கு க்ளீனான ஜூஸ் கிடைக்கும். அல்வாவும் நல்லா சாஃப்டாக வரும். சின்ன சின்ன திப்பிகள் இருந்தால் சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்காது. அதே மாதிரி அல்வாவோட பதமும் மாறி போயிடும். அதனால் இந்த மாதிரி கிளாத் போட்டு வடிகட்டிக்குங்க. உன்னால் எவ்வளோ பிழிஞ்சு எடுக்க முடியுமோ அந்தளவுக்கு அந்த ஜூஸை பிழிஞ்சு எடுத்துருங்க. 2வது தடவை நம்ம தண்ணி ஊற்றி எடுக்க தேவையில்லை. ஒரு டைம் எடுத்தாலே போதும். இந்த ஜூஸ் கூட 1/2 கப் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்குங்க. மெஷர்மெண்ட்டெல்லாம் நம்ம கரெக்டாக எடுக்கும்போது அல்வாவோட பதம் சூப்பராக வரும். கொஞ்சம் கூட மாற்றம் இல்லாமல் இதே மாதிரி சேர்த்துக்குங்க. இது கூட 3/4 கப் நாட்டு சர்க்கரை நான் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட வெல்லம் இருந்ததுன்னா அதை துருவிட்டு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். 3/4 கப் நாட்டு சர்க்கரை சேர்க்கும் போது மைல்டான ஸ்வீட்டு தான் கொடுக்கும். உங்களுக்கு அதிகமாக வேணும்னா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்துருக்கிற கார்ன்ஃப்ளவர் நாட்டு சர்க்கரை நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விடுங்க. நாட்டு சர்க்கரை நல்லா கரையணும், அந்தளவுக்கு கலந்து விட்டுருங்க. நான் இன்றைக்கி நல்லா பியூரான நாட்டு சர்க்கரை தான் எடுத்திருக்கேன். இதில் கல்லெல்லாம் எதுவுமே இருக்காது. அப்படி நீங்கள் யூஸ் பண்ணுற வெல்லத்தில் கல் ஏதாவது இருந்ததுன்னா ஃபஸ்ட்டு பீட்ரூட் ஜூஸ் கூட வெல்லம் இல்லைன்னா நாட்டு சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா கரைச்சிட்டு வடிகட்டிட்டு அதுக்கப்புறமா கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்குங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணினதுக்கப்புறமா ஒரு அடிகனமான பாத்திரத்தில் சேர்த்துக்குங்க. இல்லைன்னா நான்ஸ்டிக் பேனில் கூட சேர்த்துக்குங்க. அப்போ அல்வா ஒட்டாமல் வரும். ஸ்டீல் பாத்திரத்தில் செய்யும் போது கண்டிப்பாக அடிப்பிடிக்கும். வடிகட்டி வச்சுருந்த ஜூஸை ஒரு பேனில் சேர்த்துடுங்க. இதில் 2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்குங்க. இப்போது ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கை எடுக்காமல் கலந்து விடுங்க. இதில் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துருக்கிறதுனால கொஞ்ச நேரத்துலேயே திக்காக ஆரம்பிச்சிரும். இந்த அளவுக்கு திக்கானதுக்கப்புறமா இதில் நம்ம நெய் சேர்த்துக்க போகிறோம். நீங்கள் நல்ல முத்தின தேங்காவை எடுத்துருந்தீங்கன்னா நெய் அதிகம் சேர்த்த தேவையில்லை. ஏன்னா நம்ம சேர்த்துருக்கிற அந்த தேங்காயோடைய பால்லேருந்தே நமக்கு எண்ணெய் பிரிஞ்சு வரும். இப்போ இதில் 1/2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்குங்க. இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம சேர்த்துருக்கிற நெய்யெல்லாம் இது நல்லா இழுத்துக்கும். அது வரைக்கும் நல்லா கிளறி விடுங்க. நம்ம சேர்த்துருந்த எல்லா நெய்யுமே நல்லா ட்ரை ஆகிருக்கு. இப்போ நம்ம வறுத்து வச்சுருந்த நிலக்கடலையை இதோடு சேர்த்துடலாம்.
இந்த மாதிரி சேர்த்து நம்ம வேக வைக்கும்போது நிலக்கடலை நல்லா சாஃப்ட் ஆயிரும், சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூட நீங்கள் முந்திரி கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விடுங்க. அல்வா பேனில் ஒட்டாமல் வர வரைக்கும் நம்ம நல்லா கலந்து விடணும். உங்களுக்கு தேவைப்பட்டால் இடையிடையில் கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்குங்க. நான் இன்றைக்கி நெய் அதிகமாக சேர்த்தலை, எனக்கு இதுவே கரெக்டாக இருக்குது. இப்போது மறுபடியும் ஒரு 1 1/2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்குங்க. இப்போது ஐ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலந்து விடுங்க. நம்ம சேர்த்துருக்கிற நெய்யெல்லாம் தனியாக பிரிஞ்சு வரணும். இதுக்கப்புறம் நான் நெய் சேர்த்த போகிறதில்ல, நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா சேர்த்துக்குங்க. அல்வா இந்த மாதிரி பேனில் ஒட்டாமல் வரணும், இதுதான் கரெக்டான பக்குவம். இப்போது அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு லேட் பண்ணாமல் சீக்கிரமாக ஒரு ட்ரே இல்லைன்னா தட்டில் நெய் இல்லைன்னா எண்ணெயை தடவிட்டு அதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. ரொம்ப நேரம் அப்படியே வச்சிங்கன்னா அது அப்படியே செட் ஆகிடும், நமக்கு அந்த ஷேப் கிடைக்காது. இப்போ இதை நல்லா அழுத்தி விட்டு ஒரே ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. இந்த அல்வாவை நம்ம ஃப்ரிட்ஜிலலாம் வைக்க தேவையில்லை, ரூம் டெம்பரேச்சர்லேயே நல்லா ஆற வச்சிடலாம். அதுவே நல்லா செட் ஆகிடும். ஒரு 4லேருந்து 5 மணி நேரம் அப்படியே விட்டுருங்க. அப்போ தான் நல்லா செட் ஆகும், கட் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இதுக்கு மேலே உங்களுக்கு பிடிச்ச நட்ஸை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். 5 மணி நேரம் வச்சு உங்களுக்கு செட் ஆகலைன்னா அது நல்லா செட் ஆகிற வரைக்கும் அப்படியே விட்டுருங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறமா பார்க்கலாம். அல்வா நல்லா ஆறி செட் ஆகிருக்கு. கத்தி இல்லைன்னா இந்த மாதிரி பேட்செல்லாம் வச்சுட்டு இந்த ஓரங்களெல்லாம் எடுத்து விடுங்க. இந்த ட்ரேலேருந்து வெளியே எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போது ஒரு பிளேட்டை வச்சுட்டு இந்த மாதிரி கமுத்தி போடுங்க, ஈஸியாக விழுந்துடும். நல்ல ஷார்ப்பான கத்தி வச்சுட்டு இந்த மாதிரி கட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேர்த்துருக்க நிலக்கடலையும் கட் ஆகும். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எந்த ஷேப் வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. சாஃப்டான பீட்ரூட் கோகோனட் அல்வா தயாராகிருச்சு. குழந்தைங்க வீட்டில் இருந்தால் ஏதாவது ஸ்நாக்ஸ் கேட்டுகிட்டே இருப்பாங்க, அப்போ இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. நம்ம இதில் ரொம்ப குறைவான பொருட்களை சேர்த்து தான் செஞ்சுருக்கோம், செய்கிறதுமே ரொம்ப ஈஸி. இதை நீங்கள் செஞ்சு ஃப்ரிட்ஜில் ஒரு வாரத்துக்கு கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதில் நாட்டு சர்க்கரை சேர்த்து செஞ்சுருக்கிறதுனால மற்ற அல்வாவை விட டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க ஆல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இந்த ரெசிபியில் சேர்த்துருக்க ஒவ்வொரு பொருளோட அளவையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இன்னொரு நல்ல வீடியோவோட வர வரைக்கும் பாய்.